அபிநயா, தற்போது நீங்க சொல்லுங்க, மாவட்ட வாரியாக யார் யார் முதலிடம், மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்கள். அதே போல மாவட்ட வாரியாக முதலிடம் பெற்றவர்களை பற்றி சொன்னீர்கள். அவர்கள் படித்திருக்கும் பள்ளி போன்ற பல்வேறு விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழ் பாடத்தை மொழி பாடமாக எடுத்து மாநில அளவில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் வழக்கமாக ஸ்டேட் ரேங்க் எடுத்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் கூட மற்ற மொழி பாடங்களை, அதாவது ஜெர்மன், சமஸ்கிருதம், உருது, ஹிந்தி போன்ற மற்ற மொழி பாடங்களை எடுத்தவர்கள் கூட சில சமயங்களில் இவர்களை விட அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தவராகவோ இரண்டாம் மதிப்பெண்கள் எடுத்தவர்களாகவோ பார்க்கப்படுவதில்லை. அது மாதிரியான சம்பவங்கள் இந்த முறை நடந்திருக்கிறதா? அது பற்றி விவரங்களை சொல்லுங்கள். அது வழக்கமாகவே அது போன்ற நீங்கள் கூறியது போல சம்பவங்கள்லாம் நடைபெறும். அதாவது கடந்த ஆண்டை பொறுத்தவரை 1189 மதிப்பெண்கள் பெற்று 2 மாணவர்கள் முதலிடம் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களை விட அதிகமாக 1190 மதிப்பெண்கள் எடுத்த மற்ற மொழி பாடங்களை எடுத்து படித்த மாணவர்களும் இருந்தார்கள். இந்த முறை பார்த்தோமே அந்த வகையில் அவர்களும் இவர்களுக்கு சமமாக மதிப்பெண்களை தான் பெற்றிருக்கிறார்கள். அதாவது சமஸ்கிருத பாடத்தை மொழி பாடமாக எடுத்து படித்திருந்த விஷ்ணுபிரியா என்ற மாணவி இந்த முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அவருடைய மதிப்பெண்ணும் 1193ஆக தான் இருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த முதலிடத்தை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 4ஆக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை அனைத்து மொழிகளையும் சேர்த்து எடுத்தவர்கள், அவர்களுடைய மதிப்பெண்ணும் 1192ஆக தான் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோமேயானால் 6 பேர் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக 3ஆம் இடத்தை 8 பேர் பெற்றிருக்கிறார்கள், அனைத்து மொழிகளையும் சேர்த்து படித்தவர்கள். அதேபோல் இதற்கு முன்பாக நாம் இந்த மாவட்டத்தில் முதலிடம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து வந்தோம். அது வகையில் சேலம் மாவட்டம் வரை பார்த்தோம். இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றவர்களிலிருந்து பார்க்கலாம். அதாவது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை துளசிராஜன் என்ற மாணவர், அதாவது மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்த அந்த மாணவர் நாமக்கல் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற சுஷாந்தி 1193 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்றிருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில், அதாவது மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்ற அலமேலு தருமபுரி மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஜனனி என்ற மாணவி 1185 மதிப்பெண்களுடன், அதாவது வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கந்தர்வக்கோட்டை, இந்த பள்ளியைச் சேர்ந்த ஜனனி என்ற மாணவி புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதி எம் இந்த மாணவி 1186 மதிப்பெண்களுடன், இவர் சேரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெண்ணிமலை கரூர், இந்த பள்ளியைச் சேர்ந்த. உங்களுடைய தகவல்களை நாங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு முன்பாக குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தற்போது மாநில அளவில் 3ஆம் மதிப்பெண் பெற்றிருக்கிற நித்யா, சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த நித்யா என்கிற மாணவி 1191 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். அவரோடு நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், நீங்கள் தொடரலாம். நித்யா, வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் சொல்றோம். மாநில அளவில் 3ஆவது இடம் பெற்றிருக்கீங்க. இதுக்கு உங்களுடைய அந்த வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லா டீச்சர்ஸோட என்கரேஜ்மெண்ட்னால அது மட்டும்தான் எங்களுக்கு. மற்றபடி வேற எதுவும் அதோட என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எங்கள் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எங்கள் பேரண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம என்கரேஜ்மெண்ட். அப்புறம் நான் என்னோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் 80%, 20% அவங்களோட இது 1% லக்கு நான் கூட சொல்லலாம். அவ்வளோ அதே தவிர மற்றபடி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது நம்பினேன். இன்னொன்று மேக்ஸில் சென்டம் எடுத்திருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அது ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால தான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவும் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் தனியாக ட்ரெயின் பண்ணது, அந்த இதெல்லாம் பார்க்கணும். தமிழில் கூட செம்மையாக என்ன சொல்றது, அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி. இப்பொழுது மாநில அளவில் 3ஆவது இடம் பெற்ற மாணவியுடைய நேரடியாக அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்த்தோம். கெமிஸ்ட்ரியில் வேதியியல் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார். வேதியியல் ஆசிரியை நம்மோடு இருக்கிற அவரிடம் பேசுவோம். பிசிக்ஸ்ல அது என்ன கெமிஸ்ட்ரினா நாங்க அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து நாங்க கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அவ ஸ்டடியா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து அவ நல்லா கிளியரா படிச்சிட்டு இருந்தா. கான்சென்ட்ரேஷன், அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கும். கிளாஸ்ல அவ்வளோ அட்டென்டிவா இருப்பா. ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய பொண்ணுங்க தான் நாங்க பிகினிங்ல இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான்.
நித்யாவினுடைய தாயார் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். அம்மா, உங்களுடைய பெண்மணி வந்து ரொம்ப கடினமாக ஒரு கஷ்டப்பட்டு படிச்சு இப்பொழுது 3வது இடத்துல வந்திருக்காங்க. இது எப்படி நீங்க உணர்றீங்க? ஸ்கூல் தான் முக்கிய காரணம். அவ எல்கேஜில இருந்து இங்கே தான் 14 இயர்ஸா படிச்சிட்டு இருக்கிறா. அவருடைய கரஸ்பாண்டன்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுடைய சொல்ற இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. மற்றபடி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அவள் வந்து ரெகுலராக அதை வந்து அன்னன்னைக்கு நடத்துகிற இதை வந்து அன்னன்னைக்கு நைட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி படிச்சிருவா. நித்யாவினுடைய தந்தையார் இருக்கிறார், அவர் ஒரு அரசு அதிகாரி, அவரிடம் கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நித்யா இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் எடுப்பேன்? கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்தேன். ஆனால் ஸ்டேட் தேர்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தேன், அது தேர்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தற்பொழுது அந்த காட்சியை பார்க்கலாம். நித்யாவை சக மாணவிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தூக்கி. ஏன்னா இந்த பகுதி முழுவதும் மாணவிகள் இந்த பகுதி முழுவதும் திரண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நித்யாவை மாநில அளவில் 3வது மதிப்பெண் எடுத்துக் கொடுத்திருக்கிற நித்யாவை இந்த கல்லூரி மாணவிகள் அலைக்காக தூக்கி தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இனிப்புகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் ஒரு விழா கோலம் என்று பூண்டிருக்கிறது என்று சொல்லலாம். கணேஷ், ஸ்வீட் கொடுங்க. தூக்கம் பண்ணல. நிச்சயமாக இந்த நித்யாவினுடைய இந்த வெற்றிக்கு பல தரப்பிலும் வாழ்த்துக்கள் தற்பொழுது குவிந்து கொண்டிருக்கிறது. நாம் நித்யாவினுடைய பள்ளி தோழியிடம் பேசுவோம். அம்மா வணக்கம். நீங்க அவங்களோட படிக்கிறீங்க அல்லவா? அவங்களோட நித்யாவோட கிளாஸ்மேட்டா நீங்க? பிளஸ் 1 படிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு நித்யாவினுடைய வெற்றி எப்படி உங்களுக்கு ஒரு ஊக்கமா அமையும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்களுடைய ஸ்டடீஸ் அவங்கள வந்து நான் வந்து பின்பற்றேன்னா கண்டிப்பாக நானும் ஸ்டேட் லெவலில் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்கள மாதிரியே நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா ஐ கேன் ஆல்சோ டூ இட் திஸ். இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 3 பாடங்களில் 100 முழு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன? ஆக்சுவலி வருஷம் எப்போவுமே எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு தான் கொடுக்கும். இந்த வாட்டி ஸ்டேட் தேர்ட் வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் எங்கள் பிரின்ஸிபல் அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் தான். அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸால் தான் வந்து அவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இவங்க ஒரு ரோல் மாடலாக அடுத்த வருஷம் இதை விட நாங்கள் நிறைய மார்க் வாங்கணும்னு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். நிச்சயமாக நித்யா இருக்காங்க. நித்யா, உங்களுடைய கனவு என்ன? நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க நித்யா? நான் வந்து இன்ஜினியர் தான் ஆக விரும்புகிறேன். EEE தான் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது கூட கட் ஆஃப் வந்து 199.75 கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்புறேன். நம்பிக்கை தான். வாழ்த்துக்கள் நித்யா. நித்யாவை நேரடியாக சந்தித்து பேசினோம். மாநில அளவில் 3வது மதிப்பெண் பெற்றிருக்கும் மாணவி தற்பொழுது இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற கனவில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நண்பா மாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. 199.75 கட் ஆஃப் மதிப்பெண் வைத்திருக்கிறதாக அவர் சொன்னார். அவருடைய கனவுகள் நிச்சயமாக பலிக்கும் என்று நாமும் புதிய தலைமுறையிலிருந்து வாழ்த்தலாம்.